ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சண்டே ஆஃப்டர்நூன். மார்னிங் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தோசை நேற்று வச்ச சாம்பார்லாம் இருந்தது, அதனால் காலையில் வீடியோ எடுக்கலை. மத்தியானத்துக்கு வந்து இன்றைக்கி ரைஸ் வேண்டாம் அப்படின்னு பூரியும் பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, ட்ரை இது, அதை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அதுவும் உருளைக்கிழங்கும் காலையிலே குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதனால் சிம்பிளாக கொஞ்சம் பூரியும் அந்த இது குருமாவும் பண்ணிக்கலான்னு இன்றைக்கி பாருங்கள். திருப்பியும் அந்த பையில் தான் பூரிக்கு மாவு பிசைய போகிறேன். முதல்ல உப்பு தண்ணி கொஞ்சம் ஓமம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கப்பு தண்ணிக்கு 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒழுங்காக வந்தது. நல்லா டைட்டாக கட்டிட்டேன்னா அதனால் வெளியிலலாம் லீக் ஆகாமல் நீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டே வந்து அது ஒழுங்காக இது டைட் பண்ணலை, அதனால் மாவெல்லாம் வெளியில் வந்து ரொம்ப வேலையாயிடுச்சு. நிறைய மாவு பிசைய முடியாது, ஒரு 2-2.5 கப் அளவுக்கு பிசைஞ்சோன்னா தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி ஓகே தான் இருந்தது. பாருங்கள், டக்குன்னு வேலை முடிஞ்சது. ஸோ இன்றைக்கும் எங்கே வெளியே வந்துருமோ அப்படின்னு பார்த்தேன், பட் ஓகே. ஆனால் இதுக்கு நம்ம நார்மலாக கையிலே பிசைஞ்சிடலாம். நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வாங்கினேன். ஃபேன்சியான ஐட்டம் தான் சொல்லணும், அதனால் எல்லோரும் வாங்குங்க அப்படின்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ மாவு பிசைஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தேன், வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போச்சு. ஆக்சுவலாக நான் செய்கிற ரெசிபியோட டைட்டில் போடுங்க அப்படின்னு போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கேட்சியாகவும் எனக்கு அவ்வளோ போட வராதுக்கு டைட்டில்லாம். ஸோ எந்த மாதிரி டைட்டில் வச்சா நீங்கள் உள்ள வீடியோ வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ வியூ வந்து ரொம்ப போல் கொஞ்சம் வருத்தமாக தான் ஆயிடுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், யாரும் பார்க்கல அப்படின்னா சில டைம் வந்து வீடியோ எடுக்க மூடு வர்றதில்ல. எனக்கு அது சில நாள் அப்படி தோணும். அது மாதிரி இன்றைக்கும் இருந்துச்சு. சரி, இருந்தாலும் ஓகே, நம்ம செய்கிற வேலையை செய்வோம் அப்படின்னு. பட்டாணி அதுவும் வெந்துருச்சு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சில்லு ஒரு 2-3 எடுத்துருக்கேன். துருவன தேங்காய்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு. அது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஏலக்காய் மட்டும் இதிலே சேர்த்துக்கிறேன். தாளிப்பில் போட்டால் சாப்பிட்றப்ப தட்டுப்பட்டு நல்லா இல்லாததுனால பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி சிம்பிள் மெனு தான், வேலை செய்யவும் ஒன்றும் பிடிக்கல. இது எனக்கு நெட்வொர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ரொம்ப வீக்காக இருக்குது. ஏர்டெல் இதுதான் வச்சுருக்கோம், சரி பண்ணலை இன்னும். அதனால் வீடியோ அப்லோட் பண்ணோன்னாலும் லேட் ஆகுது. சில டைம் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஆனாலும் ஒரு வீடியோ அப்லோட் ஆக மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சரியாகிற வரைக்கும் வீடியோஸ் கரெக்ட் டைமுக்கு வருமா என்னன்னு தெரியல. டிவியும் வரமாட்டேங்குது, அதனால் போர் அடிக்குது. நம்மலாம் எவ்வளோ இந்த டெக்னாலஜியை பார்த்து இருக்கோன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, கல்பாசி கட்டாயமாக சேர்த்துக்கணும். சோம்பு எல்லாம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா மிக்சியில் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. ஸோ இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி, உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா கரைஞ்சி வேகணும். ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, அந்த சின்ன வயசுலலாம் டிவி கூட இருக்காது, தூர்தர்ஷன் தான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போயிடும். நல்லா தானே போச்சு. ஆனால் இப்போது ஃபோன் இது இல்லை, நெட்வொர்க் இல்லை அப்படின்னா என்னவோ கையே உடஞ்சி போன மாதிரியான ஒரு ஃபீலிங். உங்களுக்குலாம் அப்படி ஆகுமான்னு சொல்லுங்கள். டிவியும் வரல ஏர்டெல் நெட்வொர்க்னால, 2மே ஏர்டெல் நெட்வொர்க்கா. ஸோ அதனால் ஒரு 4-5 நாளாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போல்லாம் மனுஷங்க கூட பேசிகிட்டு இருப்போம். இப்போ ஒரே வீட்டில் 4 பேர் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு ரூமில் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் இப்போ மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். ஸோ இதை நல்லா கலந்துட்டு உருளைக்கிழங்கு வெந்தது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பச்சை பட்டாணி வந்து 1 கப்பு நைட்டு ஊற வச்சுருந்தேன், ட்ரை இது, அதை தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டெக்னாலஜி இல்லாமல் இருந்தது நல்லா இருக்கா, இல்லை டெக்னாலஜி வந்ததுக்கப்புறமா நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன வயசுலலாம் யார் கூடயாவது பேசுவோம், அந்த மாதிரி பொழுது போயிட்டு இருந்தது. இப்போ பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கங்கிறதே ரொம்ப தெரியாது. அந்த மாதிரியான ஒரு காலமாக இருக்குது நமக்கு. ஃபோனு, இன்டர்நெட்டு இருந்தால் போதும், நல்ல பொழுது போயிடுது இல்லையா. ஸோ பாருங்கள், வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துட்டேன். மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப தண்ணியாக வைக்கல, உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன். நான் குருமா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுறலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி புதினா மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்க்கல நான் இன்றைக்கி, கொஞ்சமாக புதினா தான் சேர்த்தேன் லாஸ்ட்டாக. உப்பு பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் நேரம் சிம்மில் கொதிச்சதுன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி புதினா சேர்த்து இறக்கிடலாம். நல்லா கமன்னு சிம்பிளாக பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. ஸோ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ பூரி போட்டு எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. அவருக்கு 4 பூரி, எனக்கு 4 பூரி, முடிஞ்சது. என்னைக்காவது சாதம் சாப்பிட்ணுன்னு பிடிக்காது, அந்த மாதிரி நல்ல டிஃபன் பண்ணிக்கிறது. அவருக்கு வந்து எப்பயுமே சாதம் வேணும். மத்தியானம் இன்றைக்கி கேட்டேன் பூரி பண்ணிடுவான்னு, ஓகேன்னாரு. இல்லைன்னா வெறும் சாதம் ரசம் வச்சு ஊறுகாய் இருக்குது நான் சாப்பிட்டுக்கிறேன் பாரு. இன்றைக்கி என்னமோ ஓகேன்னு சொன்னனால சரி பூரியே பண்ணிடலான்னு. பாருங்கள், எல்லா பூரியுமே நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருது இல்லையா. மாவு வந்து பூரிக்கு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா புஷ்ஷுன்னு உப்பி வரும். நல்லா போட்டுட்டு அது கொஞ்சம் மேலே எலும்பி வர்றப்ப கரண்டி வச்சு அமுக்கி விட்டோம் அப்படின்னா எல்லா பூரியுமே நல்லா புசு புசுன்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான், பிளேட்டிங் பண்ணிக்கலாமா. நல்லா சூப்பராக புசு புசுன்னு பூரியும் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவும் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுவுமே கூட கொஞ்சம் மூட் ஆஃப். காலையிலேருந்து 4-5 தடவை வாந்தி எடுத்துட்டான். அதனால் எங்கே போயிருக்கானே தெரியல. ஸோ டெட்டு வந்து சாப்பாடு ஏற்கனவே கொடுத்துட்டேன், திரும்பி உட்காந்து கேட்டுட்ருக்கான். இப்படி தான் இன்றைக்கி போச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.